கடக லக்னத்திற்கு கெடுதல் செய்யக்கூடிய கிரகத்தில முதன்மையா வரக்கூடியவர் வந்து சனி பகவான். இந்த சனி வந்து இந்த லக்னத்துக்கு 8ஆம் அதிபதியா வருவாரு. பொதுவா இந்த சனி வந்து தனிச்சு இருந்தா கூட, அவர் செய்யக்கூடிய கெடுபலன்கள விட குருவோட சேர்ந்து இருக்கும்போது அதிகமா செய்வாரு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லக்னத்துக்கு குரு உங்களுக்கு 6 மற்றும் 9ஆம் அதிபதியா வருவாரு. இந்த சனி கூட குரு சேராத நிலையில இருக்கும்போது, குரு இங்க ஓரளவுக்கு 9வது வீட்டு பலன்கள செய்வாரு. அதாவது 6வது வீட்டுக்கு மறைஞ்சிருக்கும்போது, 9வது வீட்டு பலன்கள மிகுதியாவே செய்வாரு. ஆனா, ஒரு நிலையில இந்த சனி கூட இவர் சேர்ந்து இருந்தாலோ, இல்ல சனியும் இவரும் மியூச்சுவல் ஆஸ்பெக்ட்ல இருந்தாலுமே, கெடுபலன்களானது சனி தசையிலயும், குரு தசையிலயுமானது கண்டிப்பா நடக்கும். அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6, 8 தொடர்பு அப்படின்ற ஒரு நிலை வந்து உருவாயிடும். அப்போ பொதுவா இந்த லக்னத்துக்கு சனியும், குருவும் சேர்ந்து இருக்காம இருக்கிறது நல்லது. அவங்க தனித்தனியா இருந்தா கூட அந்த அளவுக்கு கெடுபலன்கள் இருக்காது. குரு 6வது வீட்டுக்கு மறைஞ்சு, இல்ல 6வது வீட்டுக்கு கூட தொடர்பு கொள்ளாம இருக்கக்கூடிய நிலையில, கண்டிப்பா கடக லக்னத்திற்கு நல்ல பலன்கள குருவானவர் அவரோட தசையில செய்வார்.